தந்தை மந்திரி கோட்டைக்கு வெளியே குதிரை குலமணி சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு அரசெல்லாம் கப்பப்படம் கொண்டு வந்திருப்பாங்களா? யாருமே கப்பப்படம் கொண்டு வரவில்லை. அப்படியானால் மன்னரோட கோஷியை தயாரா வந்திருக்கிறார்கள். அப்படியே மந்திரி ஆனாலும் மன்னரை வந்து சொன்னீங்கன்னா மன்னா அவரை 54 தேசத்து ராஜாக்களும் ஒன்று சோர்ந்து நம்முடைய கோட்டையிலே கழுகு போல் சூழ்ந்திருக்கிறார்கள். எதுக்கு தெரியும்? உங்களுக்கு வரி கொண்டு வரல, உங்களோடு எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றார். மந்திரி அவர்களோடு சண்டை செய்ய நம்மளால் முடியுமென்று நினைக்கின்றாயா? நம்மளால் முடியுமான்னு யோசிக்காதுங்க, உங்களால் முடியுமான்னு பாருங்க மன்னா. 4 கோட்டை வாசலையும் போட்டி விட்டுவா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி 4 கோட்டை வாசலையும் போட்டினா தனிமையிலே உடனே போது இப்போது வந்திருக்கக்கூடிய ராஜகுல நிறுத்து வராத வேண்டும் என்று சொன்னார். அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரவைக்க ஒருவர் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரவைக்க ஒருவர் இல்லை. யாரும் இல்லை, தந்தையரை அந்த பகவானே இப்போது வந்திருக்கக்கூடிய ராஜாக்களோடு எதிர்த்து போராட வேண்டுமையானா அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, உற்றாரில்லை, பெற்றாரில்லை, எனக்கு ஒரு முறையா யாருமே இல்லை. எவ்வளவோ ஆயுதங்கள் இருக்கிறது, என்னுடைய கையில் ஒரு ஆயுதம் கூட இல்லையே என்று சொல்லி சுற்றி பற்றி வரும் பொழுது வருகிற போது சொர்க்கத்தை கண்ணை கண்டா காலம் போய் கண்டறியாத கள்ளப்படை வனத்திலே வந்து சேர்ந்தான். அந்த சுரங்கோடை பாதையாகவே காகமும் சென்று இடையாத கள்ளப்படை வனத்திலே நின்ற வல்லரக்கம் தெரிவிக்கின்றார். ஒரு வாரம் தப்பிச்சு பிடிச்சிட்டோம். இனி நம்மளை எதிர்த்த ராஜாக்களே ஒரு கை பார்க்கலாம். பார்க்கிறேன் ஒரு கையேங்கிறானே, எந்த கையை பார்க்க போறோம்? அவங்க தான் பார்க்க முடியும். எதிர்த்து நின்று போர் செய்யும் இடத்திலே விட்டு விட்டு நடு கானகத்துல யாரும் இல்லாத இடத்துல வந்து பார்க்கிறேன் ஒரு கையங்கிறான, வலது கையை பார்ப்பானா இடது கையை பார்க்க போறான்? அவரோட கையை தான் பார்க்க முடியும். அதானே இருந்தாலும் ஒரு நாட்டை ஆண்ட மன்னவன் பாத்தியா, அப்போ நினைக்கிறான் நம்ம இந்த உலகத்திலே பெரிதை கண்டுபிடித்தாதான் இந்த உலகத்தை நம்ம ஆள முடியும். சிவத்தை பார்த்து வரத்தை வாங்கி ஜெகத்தை ஆள வேண்டுமே, ஆனால் உலகத்திலே உலகத்திலே பெரிது பெரிது இந்த புவனம் தான் பெரிதுமா. இந்த புவனமோ 4 படைப்பு, 4 கரியமாறு உதய பிறந்தோம், கரியமாறு அலைகளும் தீன்றோம், அலைகளோ குருமுனியின் கைக்குள் எடுக்கும். கும்பகலசத்திலே பிறந்தவன், கும்பகலசமோ பூமியின் சிறுமண்ணை, பூமியை ஆதிசேரன் உதறி, அந்த ஆதிசேரனோ அம்மை உமையவளின் சிறுவரும் மோதி, அம்மை உமையோ சிவனின் இடதுபுறத்திலே ஒடுக்கம், சிவனோ துர்கனோ உள்ளத்தில் ஒடுக்கம். அப்படியானால்
தொண்டன் தனது பெருமையை சொல்லும் பெருமை என்பதற்காக தானும் ஒரு தொண்டனாக சமைய வேண்டும் என்று ஆடைமணி ஆவணங்களை எல்லாம் வைக்கிறார். அப்புறம் பிரதி வாயு தேவ ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 வகை பஞ்சபூதங்களை ஒருவரப்படுத்தி ஆண்டவனை கோரி 12 வருடகாலமாக தவம் இருக்கின்றார். சிவசிவா என்று உதயவாரி பூசினார். சரிதா எல்லாம் பூசிக்கொண்டு அதை வெறி சமைத்து அதை வச்சிருக்க கம்பத்தடி ஒன்று நாட்டினான். அதே மாதிரி வட்ட பலகை ஒன்று வைத்து அந்த வெள்ளக்காரன் கொடுவோட தவம் செய்கின்றான். அஷ்டகோணம் கொண்ட வெட்டி அதில் வச்ச கம்ப நாட்டி வட்ட பலகை ஒன்று வைத்து வட்ட பலகை மேலே செப்பு குடம் ஒன்றை வைத்தான். சரி சிவதலி பூமியை சிறந்த கழுவூசி ஒன்று நாட்டி கால்கிலும் தலைமையிலுமாக தவம் செய்கின்றார். இப்படி அரக்கனும் தானகத்திலே தவம் செய்வது 12 வருடங்களாக தவம் இருக்க அங்கே கைலாச மலையிலே பகவானும் பார்வதியும் பொழுதுபோக்குக்காக நாட வேண்டும் என்று சொல்லி அசகிரி வருவதமா அருணகிரி வருவதமா அசகிரி வருவதமா அருணகிரி வருவதமா சொர்ணகிரி வருவதமா வருவதமா அசகிரி வருவதமா அருணகிரி வருவதமா அசகிரி வருவதமா அருணகிரி வருவதமா சொர்ணகிரி வருவதமா சொர்ணகிரி வருவதமா சோபதன வருவதமா சொர்ணகிரி ஆடுவாரா ஆடுவாரா சொர்ணகிரி ஆடுவாரா பகவானும் பார்வதியும் சொற்பதம் ஆடுகின்றார்கள். பகவானுக்கு என்ன சின்னம் பார்வதிக்கு குதிரை சின்னம். என்ன பார்த்தாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி பகவானுக்கு, தோல்விக்கு மேல் தோல்வி பார்வதா தேவிக்கு. பார்த்துக் கொண்டிருந்தாலே பார்வதா தேவியான இன்றைக்கு எப்படியாவது பகவானை தோற்கடிக்க வேண்டும், ஒரு நாள் பகவானை தோற்கடிக்க வைக்க வேண்டும் என்று பார்வதா தேவியானவள் மனதிலே எண்ணம் கொண்டவர்களாக இருக்க, அப்படி அவள் இருக்கும் பொழுது இருக்கும் போது எங்கே அரக்கம் தவம் செய்வது பகவானுக்கு அக்கினி சோலையாக வீசுகிறது. மெய்மரத்தை உட்கார்ந்து விட்டார். அப்போது பார்த்தால் பார்வதா தேவி தட்டி பார்த்தால் கொட்டி பார்த்தால் பகவான் ஏன் என்று கோரிக்கை பார்க்கவில்லை.
இதுதான் தக்க தருணம் என்று தன்னுடைய குதிரை சின்னத்தை எடுத்து யானை சின்னத்தை அடித்து கையை கொட்டி கலகலர் என்று சிரிக்கின்றார். சரி. அப்படி சிரிக்கும் போது பகவான் தன்னுடைய நிலையை முழுமையாக அடைந்து நிற்கின்றார். சரி. பகவான் ஏது பார்க்கவில்லை, எதிர்த்து கேட்கவில்லை. ஐயோ. இதுதான் நேரம் என்று அடைந்த கவனத்தினால் கையை கொட்டி கலகலர் என்று சிரித்தாளே. அதை பகவான் கேட்கின்றார், பார்வதி சுவாமி, ஒரு நாள் மேல திருநாளை ஏற்று எனக்கு எப்படி சிரிக்கிற? சுவாமி, இந்த ஆட்டத்திலும் தாங்கள் தான் வெற்றிக்கு மேல் வெற்றி. உண்மைதான். இந்த ஆட்டத்தில் நான் வெற்றி அடைந்தேன், தாங்கள் தோல்வியை கண்டுவிட்டீர்கள் சுவாமி. ஒன்று சொல்ல குற்றமில்லை. என்ன? அடைக்கல முகந்தவரை ஆதரிப்பதுதான் அன்பிள்ளையும் வீரம். சுவாமி, தாங்களிடையே அடைக்கலமாக புகுந்து கொண்டவர் யார் சுவாமி? அதோ பார், கள்ளப்படி என்று சொல்லக்கூடிய வழக்கை பக்தர் ஒருவன் என்னை போய் வெளியிடப்பட காரணமாக தவம் இருந்தான். அப்படியா? ஆமா. அவருடைய தர்ம தவத்தை உச்ச கவனித்திய தர்மத்தை பயன்படுத்திக் கொண்டாய். பார்வதி, கைலாசத்தில் நீ வந்து கொள், நான் சென்று படைத்தவர்களுக்கெல்லாம் அடைந்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். சுவாமி, சுவாமி, நீங்களோ ஆண்டு 12 வருட காலமாக அவன் என்னை கோரி கௌரவம் தான் என்று சொல்லிவிட்டீர்கள். அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் சுவாமி. அப்படியானால் உங்களோட நானும் வருகின்றேன் சுவாமி. பார்வதி, இது கைலாசமலை. ஒரு சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சக்தி மையம் இருக்க வேண்டும். இரண்டும் இல்லை என்றால் அருள் புரிந்த கைலாசத்திலே இருள் வந்து அடைந்து கொள்ளும். அப்படி என்று சொன்னால் நாம இரண்டு பேருமே போக வேண்டாம். அப்படியானால் அதை முதற்கொண்டை காவலாகிய நந்திவர்மன் வருகின்றார். அவர்களை தருப்போம் என்று சொல்லி பாராயம் நம்பி தேவாவாதை ஒரு சொல்லே நல்லபடி வனமதிலே வனமதிலே நல்லபடி வனமதிலே ஆட்டர காணாமே காணாமே காட்டர காணாமே காணாமே